विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् 434வது பக்கம். ஆகமபாதோத்தாரத்தினுடைய கடைசி யுக்தி அவன் கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். நேகனானா சிகிஞ்சனா அப்படிங்கிற வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள்னால பிரம்ம வத்திரிக்தமாக உள்ள சகலமும் எப்பவுமே வஸ்துதா இல்லவே இல்லை அப்படின்னு மித்யாத்மம் சொல்றேளே, அது வேதத்திலேயே விரோதம் வருதுன்னு பல இடங்களுக்கு விஸ்வம் சத்தியம்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டே வந்தாச்சு. இப்போ ஆகமான்னு சொன்னா வேதம்தான் இல்லை, ஸ்மிருதி கீதா வாக்கியத்தை எடுத்து அசத்தியம் அப்பிரதிஷ்டந்தேன்னு கேட்ட அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அதே போல சூத்திரம், வியாசருடைய சூத்திரமும் ஆகமம். ஆகமம்னா சப்த பிரமாணம். இப்போ 13வது யுக்தியாவா கேட்டுக்கிறது நாபாவ உபலப்தேகே வைதர்மியாச்சன ஸ்வப்னாதிபத்துன்னு 6வது 7வது லைன்ல ஆரம்பிச்சு பாதின்னு நின்றுருக்கு. சூத்திரத்துல சொப்னம் போல இல்ல பிரபஞ்சம், இது சத்தியம் அப்படின்னு வைதர்மியாச்சன ஸ்வப்னாதிபத்து சொல்லிருக்காரு. விஞ்ஞானவாதி மத கண்டனம் அல்லது சூன்யவாத மத கண்டனமாக ஒரு வியாக்கியானம் பண்ணி பிரபஞ்சமே இல்லவே இல்லை, வெறும் சூன்யம்னு சொல்றான், பிரம்மமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். இருக்கட்டும், இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, தெரியறதேங்கிறார். தெரியறதுனாலதான் இல்லவே இல்லைன்னு இவர் தான் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப திருஷ்யத்வாதேவம் நிஷ்டாத்த சொல்லிட்டு வந்துருக்காரு. கண்ணுக்கு நேரே தெரியறது அப்படி இல்லையா, தெரியறதுனாலதான் தான் இல்லை. சுத்தியில வெள்ளி தெரியறதோ இல்லையோ, சந்திரன் ரெண்டா தெரியறதோ இல்லையோ, பூமி ஸ்திரமா தெரியறதோ இல்லையோ, எவ்வளவோ தெரியறதோ இல்லையோ. நிறைய ஒண்ணும் நம்பப்படாது இந்த பிரத்யட்சத்தை. பல இடத்துல உதவாங்கிறது பிரத்யக்ஷம்னு தான் சொல்லிட்டு வந்தார். ஆனா சூத்திரக்காரர் உபலப்தி தெரியறதுனால இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றக்காரேன்னு கேட்டு அது மித்யாத்வத்தை இல்லைன்னு சொல்லல, சூன்யத்துவத்தை இல்லைன்னு சொல்றது சூன்யவாதி நிராகரண பரம்னு வியாக்கியானம் பண்ணி முத்தியாச்சுக்கோ. இதுக்கப்புறம் இப்ப என்ன நிறுத்த வேண்டிய இடத்துக்கு அப்புறம் நாபி சொப்ன வைதர்மியோ தயோகா, அப்புறம் சொப்னத்தை காட்டிலும் வேறுன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லும் பொழுதோ சொப்னம் பிரதிதினம் பாத்தியமானமாக இருக்கு, இது பிரம்மஜானீக மாத்திர பாத்தியமாக இருக்கு. அந்த வைலட்சண்யம் சொல்றதுக்காக சொன்னாரே மித்யாத்வம் இல்லைன்னு சொல்லலேன்னு ஒரு லைன் ஆச்சு. நாபி சொப்பனமே சூன்யவாத கண்டனமா நாபாவ உபலப்தியாக இருக்கட்டும், சொப்பனம் மாதிரி இல்லை இது சத்தியம்தான் சொல்ற இடத்துல பாரமார்த்திகத்துன்னு சொல்றா போல் இருக்க. ஜெகத பாரமார்த்திகத்து போதனைன்னு விரோதான்னு கேட்டான். அப்படி இல்ல, விமதம் நிஸ்தத்துவம் தர்க்கபீட்யத்வாத் மறுமரீச்சிகா ஜலவதைத்யனுமானே பாத்தியத்துவ பிரமாண அகம்யத்துவ தோஷஜன்யத்வாதி உபாதி பிரதர்சன பரத்வாத் வரைக்கும் ஒரு அனுமானம் சொன்னா நீங்க சொல்ற காரணத்தினால அந்த சாத்தியம் இல்லை, அதோட வேற என்னவோ 2-3 சேர்ந்து இருக்கு, அதனாலதான் அது வந்திருக்குன்னு சொன்னா இதான் உபாதின்னு. நெருப்பும் புகையும் சேர்ந்து பார்க்கிறோம். இந்த இடத்துல புகையினால நெருப்பு இருக்குன்னு சொன்னா ரைட்டு, புகையறதுனால நெருப்பு இருக்குன்னு சொன்னா தப்புன்னு வருது. பர்வத்தோ பூமவான் மன்னேகன்னு. இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், புகை வர்றதுங்கிறது நெருப்புனால மட்டும் அல்ல, நெருப்பு எதுல பிடிச்சிட்டு எரியறதோ அந்த வஸ்துவில ஈரம் இருந்தா தான் புகை வரும். கேஸ்ல புகை இல்லையா, நெருப்பு எரியுது. ஆக 2 வஸ்து சேர்ந்து இருக்கிறச்சோ ஒரு காரியம் நடக்கும் பொழுதோ ஒண்ணுனால நடக்கிறதுன்னு அனுமானம் பண்ணினா வாஸ்தவமா அந்த ஒண்ணு சேரலைன்னா அது நடக்கலன்னு எங்க சொல்றோமோ இதான் பதில். சட்னு புரிஞ்சுக்கணும் லோகத்துக்கு. இத ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் பேரு இங்கிலீஷ்ல. அந்த உபாதிய 3 உபாதி சொல்றார். சொப்பனம் பொய்யா இருக்கலாம், ஜாகிரத் பொய்யா இருக்க வேண்டாம்,
சொப்பனம் வந்து தெரியறதுனால பொய்ன்னு சொல்லக்கூடாது, எழுந்திருந்த உடனே இல்லைன்னு சொல்றோம், அதனால பொய். பாத்தியத்துவம் இருக்கு, பிரதிதினம் பாத்தியத்துவம். பிரமாண அகமியத்துவம் இருக்கு. சக்ஷுராதி இந்திரியங்கள் தான் பிரமாணம். மனச பிரமாணமா இந்திரியமா இல்லையான்னு வேற பயிற்சி போகும். பிரமாண அகமியத்துவம், மனசனால தெரியுறதா சாட்சியினால தெரியுறதான்னு பார்த்தா சாட்சியினால தெரியறதுனால சாட்சி பிரமாணம் இல்லை. பிரமாண அப்பிரமாண உபய பகிர்பூத சாட்சின்னு பேர். பிரமாணத்தினால எது தெரியலையோ அது மிச்ச, பிரமாணங்கள்னால தெரியல சொப்பனம். அதே போல சுக்திரஜிதமும் பிரமாணத்தினால தெரியல. பிரமாணத்தினாலே தெரியலன்னா அவித்யாவிற்த்தினால தெரியுதுன்னு சொல்ல போறோம். சக்ஷுர் மனஸ் சஞ்யோகங்கள்னால இப்ப பேசியிருந்தார விஷயத்தா இதனால இல்ல. அது பிரமாணம் வந்தா போயிடும். இந்த மிச்சையெல்லாம் இருட்டை பாக்குறதுக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு வெளிச்சம் போடணும் பாக்குறதுனால இருட்டையும் வெளிச்சம் போடணும் தான் பார்த்தேன்னு ஆரம்பிச்சான்னா இருட்டை பார்க்க முடியாது. அது மாதிரி சிலத்துக்கு சில விரோதம். பிரமாணம் வந்தா போயிடும். இது ரெண்டாவது உபாதின்னு பேர். உபாதி இப்படி புரிஞ்சுனா போறது தோஷ ஜன்யத்துவ. நித்ராதி தோஷ ஜன்யமாக இருக்கு சொப்பன பதார்த்தம். நித்ரான்னு ஒரு தோஷம், பித்தாட்ச தோஷ விசேஷம். அதே போல இந்த சொப்பன இதெல்லாம் தெரியுது சுக்திரஜிதங்கள்லாம் இல்ல. காச்ச காமலாதி தோஷங்கிறான். காமலம்னா மஞ்சளா தெரியும் இல்ல. சங்க பீத்தகான்னா கண்ணுல காமல தோஷம் இருக்கு. காச தோஷம்னா எங்க வாத்தியார் ராமசாஸ்திரம் நினைச்சுக்கணும். காசு காசு காசுன்னு அலையதான் காச தோஷமா. அதனால இவனுக்கு எதை பார்த்தாலும் வெள்ளையா தெரிஞ்சுதான் அவர் தமாஷா அடிச்சு விட்டார். அது காசாக்கு காசுன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு விசேஷம், தோஷ விசேஷம்னு சொல்லி முடிச்சுக்கணும். நாம இப்போ கேசவன்ற பிரமம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி சுத்தி சுத்தா எதுவும் தெரியுதுன்னா பூச்சி பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. எதுனாலும் அது ஒரு தோஷங்கிறாரு. அது கான்ட்ராக்ட்ல ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு காய்தான். ஆக தோஷ விசேஷ ஜன்யத்துவம் இருக்கிறதுனாலதான் சுக்திரஜிதாதி மிச்சே, சொப்பனம் மிச்சே. இங்க ஒரு தோஷமும் இல்லையே. ஜாகிரத தெரியுது ஒரு தோஷமும் இல்லையே. அப்படின்னு இந்த மூணு தினுசான காரணங்களோட கூடி இருக்கிற இந்திரிய கிராக்கியத்துவம் ஞான விஷயத்துவம் இருக்கு. ஞான விஷயத்துவம் ஆத்திரத்தினால மிச்சார்த்தம்னு வச்சுன்னு போகாது. இந்த மூணு நாளதான் வந்ததுன்னு விஷயம் புரிஞ்சுட்டா போறோம். சாத்திய வியாபகத்துக்கு சாதனா வியாபகத்துவங்களாம் வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் உபாதி பிரதர்ஷனம். இப்படின்னு சொல்றதுக்காக சூத்திரம் வந்ததே விட சூத்திரம் பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவம் சொல்றதுக்காக வரவே இல்லை. ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியான்னு பெரிய அதிகரணத்துல இடப்படையாதிகள்லாம் திருஷ்டநஷ்ட ஸ்வரூபத்துவாத்துன்னு சொல்லி முடிச்சாச்சு. அந்த சூத்திரக்காரரை இப்படி மாத்தி சொல்லுவோம். அதனால எந்த இடத்துல எந்த பாவங்கிறத புரிஞ்சுக்கணும்னு இப்ப சூன்யவாத நிராகரண பரம்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணின சூத்திரத்தை விஜயானவாதியும் வைப்போம். சர்வசூன்யவாதி இல்லை. ஞான மாத்திரம் சத்தியம் நியாயமே இல்லைன்னு சொல்ற சௌத்ராந்திகம் அப்படிதான் வியாக்கியானம் பண்ணிருக்கு சூத்திர பாஷ்யத்துல. சூன்யவாத நிராகரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாஷ்யத்துல ஒவ்வொரு இடத்தையும் சொல்றாரு. சூன்யவாதி சொல்றதே சூன்யம் ஆயிட்டதுனால அவனோட விவாதத்துக்கே இடம் இல்லை. சௌத்ராந்திகன் வைபாஷிகன் எல்லாம் கண்டிச்சு விட்டு சூன்யவாதினாசா விவாதேவ நாஸ்தித்வ மதஸ்தேவ சூன்யத்வாத்தும் தர. அவனே சூன்யம். அப்புறம் அவன் பேசுறது சர்வ சூன்யவாதின்னு சொல்றவனே சூன்யம் வச்சே அப்படின்னு தள்ளி எறிஞ்சிருக்கார். இருந்தாலும் சொன்னாரிடா. அதான் இப்ப என்ன பண்றார், விஜயானவாத நிராகரண பரேணாபி அனேன சூத்திரேன நவிரோதா. நானேன சூத்திரேன விரோதான்னு நான் உங்க மாத்தி படிச்சேன். அனேன சூத்திரேன நவிரோதா. இந்த நஞ்ச பழைய காலத்துல எங்கேயோ போட்டு எங்கேயோ இழுத்துன்னு சொல்றது பெரிய கஷ்டம். எங்க வாத்தியாருடைய வாத்தியார் எனக்கு நேர பல விதத்து குரு மாதிரி வச்சு வேப்பத்து சாஸ்திரி எழுதுற புஸ்தகங்கள்ல எல்லாம் நஞ்ச எங்க சேர்க்கணுமோ அங்கதான் சொல்லுவோம். இது எங்க ஜாக்கிரதையா கவனின்னு சொல்லுவேன். நாமும் நச்சான ஆரம்பிக்க இதி நவாச்சியம். எங்க கொண்டு போய் நஞ்ச அன்வயிக்கணுமோ அங்க போடுறதுதான் நாம சுலபமா படுத்துறவாளுடைய இதுன்னு புரிஞ்சுக்கோன்னு அவர் சொன்ன பெரிய பெரிய உபதேசம். அது இன்னும் ரொம்ப நாளா நாம எங்கோ போடுறது அங்கே நீங்க வீட்டுக்கோங்கிறது ஸ்லோகமா இது. அனேன சூத்திரேன நவிரோதா. இப்ப என்ன பண்ண போறீர்கள்? இப்ப என்ன இந்த 2வது அத்தியாயத்துல இருக்கு, பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னு சொல்றதுனால சமன்வயத்துக்கு விஜயானவாதத்தினால விரோதம் இல்லையா உண்டா இல்லையான்னு ஆரம்பிக்கணும். அதுல இருந்து பிடிச்சா ரூபாதிரஹித பிரம்ம ஜெகதுபாதானத்துவ பிரதிபாதக சமன்வயஸ்ய. இப்ப எல்லா அதிகரணத்திலும் சமன்வயாத்தியாயம் தான் விஷயம். இது இந்த மதத்தினால விருத்தமா இல்லையா, அந்த மதத்தினால விருத்தமா இல்லையா, இவங்களை கேட்டே போகணும். அவளுடைய மதத்துக்கு விரோதம். இந்த சமன்வய பிரதிபாதனம் பண்ணி ரூபாதிரஹித பிரம்ம, ரூபாதிரஹிதம் கடப்படாதிரஹித சுத்த ஞான ரூபமான பிரம்மம் கிட்டத்தட்ட ஒத்துமை வருது.
நீலாத்யாகாரம் விஜானம் சாதயதா அனுமானேன விரோத சந்தேகே. கடபடாத்தியாகார விஜானம் மாத்திரம் கடபடாதிகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான விஜயானவாதத்தோட விரோதம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்த உடனே சொப்னதீ விஜயானவாதத்தை நிரூபணம் பண்ற காரியம் ஒண்ணு. விஜயானவாதிகள் என்ன சொல்றாங்க, கட ஞானம் தான் இருக்கு, கடம் இல்லை. இதேதான் நீங்களும் சொல்றது போட்டுக்கணும். நாங்க ஞானமும் இல்லைன்னு சொல்றோம். அது கவனிக்கணும். இந்த விருத்துரூப ஞானம் நிஜம்னு சொல்லல, கணிக விஜயானம் சொல்லல. நாம சொல்றது அவன் சொன்னா அப்புறம் எதுக்கு இதாக வருது. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். பிரச்சன்ன பௌத்தான்னு சொல்றவா சொல்லிட்டு இருக்கட்டும், மாயாவாதின்னு சொல்றவா சொல்லிட்டு இருக்கட்டும், மித்யாவாதின்னு சொல்றவா சொல்லிட்டு இருக்கட்டும், எங்க வாத்தியார் சொன்ன பதில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மித்தியன்னு சொல்ற நாங்க மித்யாவாதியா, மித்தியா இருக்கிறது சத்தியம்னு சொல்ற நீங்க மித்யாவாதியான்னு புரிஞ்சுக்கணும். அது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அங்க இருக்கு. அதுபோல பிரச்சனை பௌத்தத்துவம் கிடையவே கிடையாது. நைத்தத் புத்தேன பாஷிதம்னு மாண்டூக்கிய காரிகையில ஸ்பெஷலா கடைசி காரிகை அங்க சொல்றார். இதுக்கும் எங்க புத்த மதத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைன்னு. மாண்டூக்கிய காரிகை ஒண்ணுதான் பிரச்சனை பௌத்தவாதமோன்னு பெரிய பெரிய எம்ஏ கிளாஸ் எல்லாம் அப்படி தீர்மானம் பண்ணி வச்சிருந்து எங்க பேர் வந்து குழப்பிட்டு இருக்கா. இல்லைன்னு அந்த காரிகையிலேயே இருக்கு. ஆனா ஒரு அம்சத்துல சாமியம் இருக்கும். ஒரு அம்சத்துல சாமியம் இருந்தா அது விஷயமே இல்லை. சொப்னதீ சாமியது புத்தேஹே புத்தியா அர்த்தஸ்ய சஹேக்ஷணாத் தத்பேதேன அனிரூப்யத்வாத் ஞானாகாரோ அர்த்த இஷ்யதாம். ஞானமே தான் பொருள். கட ஞானங்கிறது தான் கடமே விழ, கடம்னு ஒண்ணு இல்லை. இதுக்கு 3 காரணம் சொல்றான். சொப்னதீ சாமியத்தா. சொப்னத்துல யானை தெரியுது, யானை இல்லை. இங்க யானை தெரியுது, யானை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்களும் அப்படித்தான் சொல்ல குறுக்கு அது கேட்க இங்க சொப்னதீ சாமியத்தா புத்தே. புத்தேன ஞானஸ்ய ஜாகிரத் ஞானஸ்ய கடபடாதி ஞானஸ்ய சொப்னதீ சாமியம் இருக்கு. என்ன சொப்ன தியான சாமியம் இருக்கு? தீ தான் இருக்கு, பொருள் இல்லைன்னு அங்க தீர்மானான சாமியம் இருக்கு. புத்தியா அர்த்தஸ்ய சஹேக்ஷணாதிதான் சகோபலம்ப நியம நீலதர்ஜியோகோ அதேதே காரணங்கிறான். இந்த இங்க நீங்க வச்சிருக்கிற 4 இதுக்கு வந்து ரெக்கார்டர், டேப் ரெக்கார்டர், டிஜிட்டல் ரெக்கார்டர். இந்த டிஜிட்டல் ரெக்கார்டருங்கிற ஞானம் எனக்கு வராம டிஜிட்டல் ரெக்கார்டர் தெரியுதா? கண்ணு முடிக்கணும். இப்ப டிஜிட்டல் ரெக்கார்டர் தெரியணும். ஞானம் வராமல் பொருள் தெரியுறதான்னு கேட்கிறான். இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, பொருள் தெரியாம ஞானம் தெரியுறதான்ல விஷயாபாவே ஞானம் இருக்குன்னு நாங்க முடிச்சிருக்கோம் நிச்சயத்துவத்தை. ஞானம் தெரியாம பொருள் தெரியலங்கிறது 100% ஒத்துணும். பொருள் இல்லாமல் ஞானம் இருக்குமானா நம்ம சொரூப ஞானம் இருக்கும், அது வேற விஷயம். அதுக்கு இப்ப போகணும்னு நான் சொல்லல, இருந்தாலும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவேன். இவன் என்ன பண்ணா, ஞானம் தெரியாமல் பொருள் தெரிகிறதா இருக்காது இல்ல. சகோபலம்பனியம்னு பேரு விஞ்ஞானவாதிகளுடைய வாக்கியம். அதை இவர் காரிகையில அர்த்தஸ்ய புத்தியா சகைவ ஈக்ஷணா, சகேக்ஷணாதுல சகாபீட்சணாதுல சகைவ ஈக்ஷணா. அது 2வது. இது 3க்கும் பதில் சொல்லப்படுற பின்னாடி. தத்பேதேன அனிரூப்யத்வா. ஞானம் தெரியாம பொருளை காட்டுங்க. நீங்க இங்க டெஸ்க் இருக்குங்கிறத கண்ணை மூடிட்டு தொட்டு தெரிஞ்சுங்க. தொடர்றது ஒரு ஞானம் ஆச்சே. தொடவும் இல்லை, இவன் மாட்டு போயிட்டே இருந்தா டபான்னு மோதித்து முழங்கால இடிச்சுதே. இந்த மோதன ஞானம், மோதன தமிழ் ஆகாத்தத்தினால அது ஒரு ஸ்பரிச விசேஷம். முளைச்சு கொடுத்து இடிச்சது கூட தெரியாம இருக்கலாம், முளைச்சதுனால ஏதோ ஒண்ணு இடிச்சிருக்கணும்னு வேற அப்படி வேற வரும். அப்புறம் சில சமயத்துல வரும், காத்தால எழுந்தோன்னு முளைச்சிருக்கணும். இவன் முட்டின்னு நானும் முட்டிக்கலையான்னு, முட்டிருக்கணும்னு முட்டிக்கல, அதுவா முட்டிட்டு இருந்தான். அது மொத்தம் அப்படி வேற இருக்கு. அதனால ஞானத்தை விட்டு தனியா தெரியல, ஞானத்தோட தான் சேர்ந்து தெரிகிறது. சொப்பனத்துக்கு தெரியற மாதிரி தான் தெரிகிறது. அதனால சொப்பனமும் ஜாகிரத்தும் ஒண்ணுதான். அத்வைத்துக்கு அனுகூலம் போல பேசி இந்த க்ஷணிக விஞ்ஞானம் தான் இருக்கு, கடம் படாதிகள் இல்லவே இல்லைன்னா சதசத்ய லட்சணம் நாம் சொல்றோம் புரிஞ்சுக்கணும். இந்த மதத்தை நிராகரணம் பண்றதுக்காக வந்திருக்குன்னு சொத்து சொல்ல பெற. இதுக்கு ஒரு அனுமானம் வேற. தீமதா தீஹி, ஜாகிரத்துல தெரிகிற கடபடாதிகளுடைய ஞானம் அர்த்தம் உண்டா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய இந்த ஞானமானது ஞான வியதிரிக்தாலம்பனா. இதுல ஞானத்தை தவிர அதிகமான குடம் தெரியக்கூடியதுன்னு சொல்லக்கூடாது. குடமே இல்லை, வரும் ஞானம் தான். தீத்வா, இது ஒரு புத்தியோ இல்லையோ. சொப்ன தீவத், நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம கடோ மித்யா விஸ்வத்வா சுக்திரூப்யவது சொப்பனவத்துன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டான். இப்படி ஒத்துக்கல் என்ன தெரியுமோ, இந்த தவிர குடம் ஒன்று இருக்குன்னு சொன்னான்னு வச்சோங்க. விபக்ஷே, இந்த மாதிரி
ஞானத்தை காட்டும் பொருள் இல்லை என்பதை ஒத்துக்காமல் இருக்குன்னு நீங்க சொன்னால் ஞான அபானேபி அர்த்தபான பிரசங்கோ பாதகா. மகிஷத்தை தவிர கோன்னு ஒண்ணு தெரியாது இல்லையோ? கோ தெரியும் போதெல்லாம் மகிஷன் தெரியுறதோ? தெரியலையே. மகிஷன் அதாவது எருமை தெரியாம தெரியுறதோ இல்லையா? குதிரையை தவிர எருமை வேறுங்கிறதுக்கு என்ன காரணம்? குதிரை தெரியும் போதெல்லாம் எருமை கூட கூட தெரியுது, தெரியலையே. இப்ப குதிரையை காக்க இது வேற. அப்ப ஞானம் தெரியாம கடன் தெரிஞ்சாதான் ஞானத்துக்காக வேறும்னு சொல்லணும். இதுவோ இல்லை. நீங்க சொல்றபடி இருந்தா அப்படி வரும். இப்ப ஞான அபானேபி, ஞானம் தெரியாமலே குதிரை தெரியாமலே எருமை தெரியுறது போலியோ, எருமை தெரியாமலே குதிரை தெரியுறது போலவோ தெரியணுங்கிறது இடைஞ்சலா வரும். பாதக தர்க்கம், விபக்ஷே பாதக தர்க்க நிராகரணம் தான் இப்ப நடந்துட்டு சொல்றது. பாதக தர்க்க நிராசை அதான். நகி பின்னையோ அஸ்வமஹிஷயோஹோ சகோபலம்ப நியமோக்தி. இப்ப நான் என்ன சொல்லணும், அதை டிரான்ஸ்லேஷன் தான் அதுல இருக்கிறத நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நீங்க நான் சொன்னது அவர் சொன்னான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பாணினி சொன்னப்புறம் கங்கா உதகம் கங்கோதகம் ஆகல. வியாக்கரணம் சொல்லி தரிச்சு ஒரு பத்தி வச்சிருக்கு. ஆத்குணகாங்கிற சூத்திரத்தினால அகார உகாரத்துக்கு ஓகாரம் வந்து முன்னாடி என்ன வந்ததுங்க? முன்னாடி வந்ததுதான் பாணினி ரூல் போட்டார். எனி லா இன் சயின்ஸ் ஆல்சோ இருக்கிறது தான் சொன்னான். அவன் சொன்னதுதான் இது வரல. இதான் அனாதி சித்தமான விஷயம். இதே சயின்டிஸ்ட் தான் நாங்கள சாஸ்திரஞான இருக்கிறது தான் சொல்லிட்டு இருப்போம். சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணும் வரல. பின்னையோ ரஷ்யமகிழியோகோ நகி சகோபலம் தனியமோஸ்தி. சேர்ந்து இருக்கணுங்க அவசியம் இல்ல. தட்போர் தஸ்மாத் ந ஞான அதிரிக்தம் சத். ஞானத்தை தவிர இன்னொரு பொருள் இல்லவே இல்லை. இது பிராப்தே. இதான் விஜயானவாதம். விஜயான மாத்திரவாதி பரிகார சூத்திரம். இவனை கண்டிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் இவர். நாபாவ உபலப்தே घटादीनां ज्ञान व्यतिरिक्ततया அபாவஹான்னு சொல்றையே. ந ஞானத்தை காட்டும் பொருள் வேறில்லை என்பது இல்லை. ஏன்? உபலப்தே பளிச்சுன்னு தெரியுது. இப்ப வெளியில ஞானம் வெளியில இருக்க யாருக்குமே ஞானம் இது வெளியில தெரியுது. பாதேன சோபாதிகதான். இதுக்கப்புறம் ஸ்லோகம் இது. பாதேன சோபாதிகதானுமானே உபாய பாவேன சகோபலம்ப. உபாயா பாவேன கால் விழுந்து உபாய பாவேன சகோபலம்ப சாரூபியதோ புத்தி ததர்த்த பேதா ஸ்தூலார்த்த பங்கே பவதோ விதுல்ய. பங்கோ இல்ல பங்கே. இது ஒரு ஸ்லோகமா இருக்க. நீ இந்த அனுமானத்துல 3 தோஷம் சொல்ற. ஞான வத்திரிக்தமான பொருள் இல்லை சொப்பனத்தை போலேன்னு சொன்னியோ இல்லையோ? அங்க திருஷ்டாந்தத்துல வேற காரணம். அங்க பாதேன சோபாதிகதா அனுமானே. நீ சொன்ன அனுமானத்துல திருஷ்டாந்தத்துல சொப்பனத்துக்கு எழுந்த உடனே பாதம் இருக்கு. நாத்திர கஜ ஆசீத் அப்படின்னு உடனே தெரியுது. அந்த பாதம் இங்க இல்லை. அதனால திருஷ்டாந்தே சாத்தியத்துக்கு வியாபகமான தர்மம் இருக்கு. அது இருந்ததுனாலதான் அது விஷயத்துவாது இல்லை. அதனால நான் முதல்ல சொல்லும்போது கரெக்டா சொல்லிட்டேன். 2 கட்டிலும் ஒன்னை கவனிச்சுக்கணும். அதனால சோபாதிகத்துவம் ஒண்ணும். சகோபலம்ப நியமம்னு சொன்னியே, இது உபாயத்தினால. இது எப்படின்னு கேட்டேன்னா, கண்ணு இருந்து பார்வை இருந்தா தான் கடன் தெரியுதுங்கிறதுக்காக கண்ணும் கடனும் ஒண்ணு. கண்ணில் பார்வை இருந்தா தான் அது உபாயம். உபாயம்னா டிவைஸ், மீன்ஸா இருக்கிறதுனால மீன்ஸ் இல்லாம அது நடக்காதுங்கிறதுக்காக மீன்ஸ் ஒண்ணு. கத்திரிக்கோள் எல்லாம் வேஷ்டி கட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கத்திரிக்கோளும் கட் பண்றோம் ஒண்ணா. உபாயத்துக்கு உபேயம்ங்கிறது உபாயம் வினா தெரியாதுங்கிறதுனால ஒழிய ஐக்கியத்தினால இல்லை. உபாய பாவேன சகோபலம்பகாங்கிறது அடிபட்டு போச்சு. 3வது சொல்றார் புத்தி ததர்த்த பேதா சாரூபியதான்னு சொல்றார். இந்த விஞ்ஞானவாதி என்றால் விஷய தாதாத்மியம் அதுக்கு இதுக்கும் ஒரு தாதாத்மியம் உங்களுக்கு ஏன்டா அப்படி சேர்ந்து தெரியுதுன்னா அதோட இது ஒட்டி இருக்கும் தன்மை உடையதுன்னு அர்த்தம். தாதாத்மியம்னா என்ன? இதுவும் அதுவும் சேர்ந்து இருக்கிற தன்மை. வேஷ்டிக்கும் உங்களுக்கும் தாதாத்மியம் வச்சோங்களேன். 2 இருந்தால தாதாத்மியம். எனக்கு என்னோட தாதாத்மியம் சொல்றோம்டா. தாதாத்மியம் நாம சம்பந்தம், ஒன்று இணைந்திருக்கும் சம்பந்தம், பிரிக்க முடியாத தொடர்புன்னு வச்சுக்கோங்க. எனி தொடர்பு 2 பேர் வரும். ஏகசிய ஏகேன சம்பந்தம் எங்க உண்டோ? அதனால இப்ப என்ன சொல்ற,
தாதாத்மியங்கிற சம்பந்தத்தை நீ சொன்னதுனாலேயே, சாரூபியங்கிற சம்பந்தம் இருக்கிறதுன்னு ஒண்ணு சொன்னதுனாலேயே என்ன தெரியுது இங்க? புத்தி ததர்த்தையோர் பேதா. ரெண்டுக்கு தானே சம்பந்தம், ஒண்ணுக்கு சம்பந்தம் நீங்க சொல்றதுண்டோ? ஸ்தூலார்த்த பங்கே பவதோபி துல்யா. என்ன சொல்ற? ஸ்தூலமான அர்த்தங்கள் கிடையாது, பரமாணு சமூகம்தான் அவயவின்னு சொல்றான். பாக்கிய பதார்த்தம் ஒத்துக்கிறவன் அவன் அவயவாதிரிக்த அவயவிய ஒத்துக்கல. பிரம்மானந்த சரஸ்வதி ஏறிக பவதோபி துல்லியான்னு ரெண்டு பேருக்குள்ளே அண்ணன் தம்பி மூணு நாலு பேர் பேசுறான். அவன் என்ன பண்றான்? இங்க மைக்குன்னு ஒண்ணு கிடையாது, மைக்கினுடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அங்க இருக்கு. இந்த பார்ட்டிகல்ஸ் தான் இருக்க வழிய பார்ட்டிகல்ஸ்னால ஏற்பட்ட ஒரு பொருள் இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் வேற விஷயம். அதனால இதுக்குதான் சங்காதவாதம்னு பேரு. சங்காதவாதம், ஆரம்பவாதம், பரிணாமவாதம், விமர்சவாதம். இந்த சங்காதவாத பௌத்தாள் பாக்கிய பதார்த்தத்தை ஒத்துக்கும் பொழுது ஸ்தூலமான அவயவாதிரிக்த அவயவிய ஒத்துக்கல்லேன்னு ஒத்தஞ்சொல்லி அவயவத்தை ஒத்துன்றது போல நீ இந்த ஸ்தூலமான பதார்த்தமான ஒத்துக்காம இருக்கலாம். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. ஒண்ணுமே இல்லைன்னா சாரூப்பியம் எதுக்கு எப்படி வரும்? இப்போ ராமனுடைய சாரூப்பியம் கிருஷ்ணனிடத்துல இருக்குன்னு சொல்லலாம். சாரூப்பியம்னா என்ன? சிமிலாரிட்டி. ராமனுடைய சாரூப்பியம் ராமனிடத்துல இருக்குன்னு சொல்லுவாளோ, ஏதோ வேடிக்கைக்கு வேணா சொல்லலாம், அனன்யாலங்கார மாதிரி. ஏகசிய இன்னொன்னுடைய சாரூப்பியம் ஒப்புமை இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ சாரூப்பியம் சொன்னதுனாலேயே அதை காட்டி இது வேறுன்னு சொல்லணும். ஸ்தூலமான அர்த்தத்தை நிராகரணம் பண்ணாலும் பாக்கிய பதார்த்தத்தை ஒத்துண்டுதான் ஆகணும்னு இத காரிக்கை சொல்ற. இது எங்க இருக்குன்னு கேட்டாக்க, இந்த கல்பத்தூருக்காரர் சாஸ்திர தர்ப்பணம்னு இருக்கார். அதுலதான் இந்த மாதிரி ஒரு விசேஷமான அர்த்தங்களும் சொல்ற. சாஸ்திர தர்ப்பணம்னு ஒண்ணு தெரியா நல்ல கிரந்தம். அது ஜாஸ்தி பிரச்சாரத்துல இல்ல, ஸ்லோகமாக எழுதி பூர்வபக்ஷத்துக்கு ஒரு ஸ்லோகம், சித்தாந்தத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி சொல்ற. அங்க இருக்கிற ஸ்லோகம் இது. சூத்ரார்த்தஸ்து இப்ப நாபாவா உபலப்தேக்கு கல்பத்தூர் வாக்கியத்தை எடுத்து சாஸ்திர தர்ப்பணத்தை கோட் பண்ணிட்டார். இவர் அர்த்தம் சொல்றார். நாபாவா ஞானாதிரிக்தஸ்ய அர்த்தஸ்ய அசத்வம் ந அசத்வம். அபாவகன அசத்துவம். ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதான கடபடாதிகள் இல்லை என்று நீ சொன்னையே, அது இல்லை. கிந்து வியவஹார தசா அபாத்திய அர்த்த கிரியாகாரித்துவ ரூபம் சத்வமேவ. இவர் சொல்ற சத்துவம் திரிகாலாபாத்தியத்துவம் இல்ல, அர்த்த கிரியாகாரித்துவம். வேலை நடக்கிறது, குடத்துல ஜலம் வச்சு எடுத்து குடிக்கிறோம். அர்த்த கிரியான பிரயோஜனம், பிரயோஜன காரித்துவங்கிறது அதுக்கு இருக்கு. வியவஹார தசா வியவஹார கால அபாத்தியத்துவம். விவகார காலம்னா ஆத்ம தத்துவ சாட்சா்காரோதய பர்யந்தம். அதுக்கப்புறம் பிரபஞ்ச பிரதீதி இருக்கா இல்லையான்னு கூட அகண்ட சாட்சா்காரம் வந்தப்புறம் பிரபஞ்சம் தெரியாதுன்னு சொன்னது ஒரு குருடாயிடுவர்னு அர்த்தம் இல்ல. பிரபஞ்சம் மிச்சேன்னு தெரியும், சத்தியம்னு தெரியாதுன்னு அர்த்தம். பிரபஞ்ச பிரதீதி நமக்கே இப்ப எப்படி இருக்குன்னா, மித்யா பதார்த்தே சத்தியத்துவ பிரதீதி இருக்குதான் ப்ராப்ளம். மித்தியன்னு தெரிஞ்சா என்ன தப்பு? கயிறு ஜோரா பாம்பு மாதிரி பண்ணி விட்டுருக்கான், அதுல ஒரு நகாசி வேலை இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான். முதல்ல பாக்குறச்சே பாம்புன்னு பயந்தார். கிட்ட போய் எடுத்து பார்த்தா சர்த்தான இவரே அங்க வச்சுட்டு அப்புறம் பாம்பு இருக்குன்னு காட்டலாம். இன்னும் ஜோரா பண்ணிருக்கான் பாரு, அவனுக்கு 100 ரூபாய் கூலியை விட ஜாஸ்தி கொடுந்தார். ஏண்டான்னா சர்ப்பத்துவ பிரதீதி இருக்க. சர்ப்பத்துவ பிரதீதி காலத்திலேயே சர்ப்பம் நிச்சயங்கிற பிரதீதியோட சர்ப்பத்துவ பிரதீதி இருக்கு. சர்ப்பத்துவ பிரதீதி இல்லைன்னா இந்திரியங்கள் அத்தனையும் இவனுக்கு ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காது கேட்காது, கண்ணு, இப்படியா ஞானம் வந்தா ஆகும். எந்த புசமே இல்லை, நல்லா தீர்மானம் பண்ணிக்கணும். இல்லை பொய்ன்னு தெரிஞ்சுட்டு மண்கூதரையை நம்பி ஆத்துல இறங்கலாமா இல்லை இறங்கலாம்னு நான் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லி பேப்பரோட வந்து நிலைமையில. மண்குதிரையே நிஜக்குதிரைன்னு நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது. மண்குதிரை தான் நம்பி நீங்க ஜலத்துல இறங்கும் போது ஜாக்கிரதையா கரைய ஆரம்பிக்கும். ஜம்முன்னு அதை கரைச்சி விட்டுட்டு நீங்க வந்துடலாம். ஜம்முன்னு முடிஞ்சு போச்சு. இதுதான் ஞானி லோக விவகாரம். நாம மண்குதிரையை நிஜக்குதிரைன்னு நம்பி புத்திர மித்திராதிகள் தான் கரையேற்ற போறான்னு நம்பி கடைசியில திண்டாடி மண்டாளின்னு இருக்கோம் இங்க. அதனால சத்தியத்துவ பிரதீதி போறதுன்னு அர்த்தமே விட பிரதீதி போறதுன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அப்படியான எல்லா ஞானியும் சூடனா மட்டும்தான் இருக்கணும். அதுபோல ஞானாதிரிக்த பதார்த்தத்தை சத்தியம்னு நம்ம கூடாது. விவகார விஷயங்கள அவர் தான் நம்ம கூட என்ன பண்ணுவோம். ஏகாசி உபவாசம், அரச பிரதட்சிணம் இதெல்லாம் ஞானிகள் தானே பண்றா, நாம எங்க பண்றோம்?
அதனால விவகார தசா அபாத்திய அர்த்தக்கிரியாகாரித்துவ ரூபம் சத்துவம் ஒத்துக்கணும். ஏன் ஒத்துக்கணும்? அங்கதான் சொல்றா நிரங்குஷத்வாத்தே துண்டஸ்யான்னு இந்த இடத்துல விஞ்ஞானவாத கண்டனத்துல அனுபவன்னேவ பதார்த்தம் நிராகரோதி. நேர அல்வா வாயில போட்டு அல்வாமில்ல போட்டுக்கோங்கள பலாறேன். ஆகையினால ஞானாதிரேகேன பிரமாணேன உபலப்தே ஒழுங்க போட்டாரு பிரமாணின்னு பெரிய பிராமணியம் வியாவகாரிக பிராமணியம் பிரமாணேன உபலப்தே கண்ணால் தான் தெரியுது. சொப்பன வைதர்மியோக்தி அப்ப சொப்னத்தை காட்டிலும் இது வேறுபட்டதுன்னு சொல்லணும்னு சொன்னேன். இங்க பாத்தியத்துவத்து ஸ்பஷ்ட பாத்தியத்துவம் பிரதிதின பாத்தியத்வாத்யுபாதி பிரதர்சனாய பாத்தியத்துவங்கிறது இருக்கு நமக்கும். பிரம்மஜான மாத்திர பாத்தியத்துவம் வாங்கிவிடாதீங்க. அது அதிரிக்த பாத்தியத்துவ பரியந்த பாத்தியத்துவ லட்சணம் சொல்லணும் அல்லது பிரதிதின பாத்தியத்துவம் சொல்லிடலாம். பாத்தியத்துவ உபாதி பிரதர்சனாய இப்ப இந்த ஞானத்துல சொப்பனம் நிச்சய பாத்தியம் காத்தால ஜாகிரத்து கடன் சத்தியம். ஏன்னா ரொம்ப நாளா தங்க கட்டி உள்ள வச்சிருக்கா பீரோல் தினமும் பார்த்துட்டே இருக்காரு. அன்னைக்கு ஒன்றும் பாத்தியமாயி குளிச்சா வந்த மாதிரி தெரியல. அதனால இது பாத்தியத்துவம் இல்லை நிறத்தை காட்டப்படல தேன. இப்ப இதுல இருந்து என்ன அவன் சொன்ன அனுமானம் பாதாத்து சோபாதிகத்வாச்ச பூர்வ அனுமானம் துஷ்டம். அங்க பாத்தியத்துவங்கிறது இருக்கு. பாத்தியத்வா சோபாதிகத்வா பாதாது சோபாதிகத்வாச்சன பிரதிதினம் பாத்தியத்தைங்கிறது பிரத்யட்சம். சோபாதிகத்துவமாக இருக்குன்னா என்ன அர்த்தங்க? அந்த பாத்தியத்துவம் இருக்கு. ரெண்டு மூணு உபாதி சொன்னாருங்க கீழே. பிரமாண அகமியத்துவம் தோஷ ஜன்யத்துவம் இதெல்லாம் இருக்கு இந்த உபாதி காட்டு. தஸ்மாத் ந ஏவமபி விரோதாசங்கா. ஏவம் அப்படின்னா சூத்திரக்காரரை கொண்டு விட்டு பிரபஞ்சம் மிச்சேன்னு சொல்றாரு, அவர் பரமார்த்த சத்தியம்னு சொன்னாரு, சொப்னம் தான் மிச்சே இது சத்தியம்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டதான ஆகம விரோத சங்கா இல்லை. ததுக்தம் இதுக்கு தஸ்மான் ஞான ஆகாரோ அர்த்தா கிந்து பாக்கியா. இப்ப என்ன பண்ணணும்? பௌத்த மதத்துல சொன்ன ஞானமேதான் கடமாக தெரியுது. இத ஆத்மக்கியாதியிலேயே சொல்லி நிராகரணம் பண்ணிச்சு. உள்ள இருக்கிறது தான் கடமா தெரியுதுங்கிறான். தன் கேஜித் அந்நத்திர அந்நிய தர்மாத்தியாச இது வதந்தியில ஆரம்பிச்சு கண்டிச்சாச்சு அங்க சொல்லியிருக்க. அப்போ ஞானமே கடமாக தோன்றதே வழிய கடம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றதே தப்புது. கிந்து பாக்கியா ஞானம் ஆந்தரம் கடஹ பாக்கியா சச்ச பாக்கியா கடாதிஹி அர்த்தக்கிரியாகாரித்வ சத்வ உபேதோபி. அர்த்தக்கிரியாகாரித்வம் என்றதான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாலும் அத்வைத ஸ்ருதி வசாத் பிரம்மணி கல்பிதா ந பரமார்த்த சன் இதி சித்தாந்தஸ்ய சுகத மதாத் பேதா. சுகத மதமும் உங்களுக்கு ஒண்ணுதான் நினைக்கவே. சுகத மதம் அந்த விஞ்ஞானவாதி மதத்துக்கும் அதுக்கும் பேரு. நம்ம சித்தாந்தம் சொல்றது பிரம்மணி கல்பிதா சர்வோபி சத்ரூபே பிரம்மணி கல்பிதா ந பரமார்த்த சன். ஏன் பரமார்த்தமாக இதுவும் இருந்து பிரம்மமும் பரமார்த்தமா இருந்தால் அத்வைத ஸ்ருதி விரோதம். ஏகமேவா தித்தீயம்ங்கிறது நமக்கு முக்கியமான சமாச்சாரம். அதனாலதான் ஜீவனும் அதிரிக்தனாக ஒரு சேத்தனையும் ஒத்துக்க முடியாது, பரமார்த்தமாக இன்னொரு பதார்த்தத்தையும் ஜடத்தையும் ஒத்துக்க முடியாது. அத்வைதீயத்துவம் இது சுகதமதாத் பேதா. இதனாலதான் அப்படின்னு சொல்றார், நீங்க ஒன்னும் துவைத்தியா தாக்கிக்கால் மாதிரி இருங்கோ, இல்ல அத்வைதத்துக்கு பேசாம அத்வைதத்துல இருங்கோ, புத்த மதத்துக்கு இங்க இடமே இல்லைன்னு ஒரு அருமையான ஸ்லோகம் உதயநாச்சாரியர் ஆத்ம தத்துவ விவேக். நக்ராஹ்ய பேதம் அவதூய தியோஸ்தி விருத்தி தத் பாதனே பலி நிவேதனயே ஜெயஸ்ரீஹி நோச்சேத் அனித்யமிதம் ஈதிஷமேவ விஸ்வம் தத்யம் ததாகதமதஸ்து கோவகாஷா. ததாகதான்னு புத்தருக்கு பேர். ததாகத மதத்துக்கு இங்க இடம் இல்லவே இல்லை. கஹா அவகாஷா. இந்த வேதாந்தப்படி பார்த்து இது எல்லாம் மிச்சேன்னு சொல்றதுங்கிறதும் இல்ல. கிராக்கியமான கடபடாதிகள் பேதங்கள்லாம் வெவ்வேறா தனித்தனியா தெரிகிறதே, இதெல்லாம் புத்தியை விட்டுட்டு தெரியல. தியோபினா நோபலபியத்தை. அப்ப ஞானம் ஞானம் ஞானம்னு எல்லாம் ஒன்னா தெரியுது. ஞானே சர்வம் கல்பிதம் நாம சொல்றோம். அந்த மாதிரி சொன்னா சொல்லலாம். தியா கிராக்கிய பேதம் அவதூய விற்பிர் நாஸ்தி பேச்சுக்கலாம்.
புத்தி விஷயங்களை விட்டுட்டு தனியா தெரியல, ஞானத்தை விட்டுட்டு விஷயம் தனியா தெரியலங்கிறதான் ஒண்ணு போற. அப்போ தத் பாதனே ஞான வத்திரிக்தமான யதார்த்த பதார்த்தங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா சொல்றதா இருந்தால் பலினி வேதனையே. வேதனைங்கிறது ஆகம பிரமாணம், அது சர்வ பிரமாண அபேட்சா பலவத் ஜாத்தியா பிராபலத்துவத்துன்னு பேசுறாரு. பலினி வேதனையேன்னு போட வேதோக்த மார்க்கமானது பிரத்யக்ஷ அனுமானங்களை காட்டிலும் பலவத்து. ஏன்னா நிர்துஷ்டத்வா பரத்வா எல்லாமே இருக்கு. அதுக்கு தான் வெற்றி கிடைச்சது. இப்போ ஜெயஸ்ரீஹி நோச்சேத் அந்த வேதத்தை பத்தி நான் ஒத்துக்கல எப்படிதான் சொன்னேன்னு வச்சுக்கோ, சத்தியமாகவே எல்லாரும் அனித்யம் இதம் ஈதிருஷமேவ சத்தியம் விஸ்வம். அனித்தியத்துவத்தை எல்லாரும் சொன்னார். பிரபஞ்சம் நித்தியமாக துவம்சா பிரதியோகி யாருமே சொல்லல. அதனாலதான் அனித்தியத்துவத்துக்கும் மித்யாத்துவத்துக்கும் ஒண்ணுன்னு சில சமயத்துல நாம ஏமாந்து சரி சரின்னு தலையாட்டக்கூடாது. அனித்தியத்துவங்கிறது ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல மறையிறது. இது பெரிய கண்டிச்சிருக்காரு. இருக்கிறது மறையிறதுங்கிறே, இல்லாது வருதுங்கிறே, என்னையா பேச்சு உலகத்தை தார்க்கிக. அசதா சத்வம் சதா துவம்சச்ச சர்வ பிரமாண விருத்தௌ இமௌ துவௌ அங்கீகிரியேதே துவைதிபிஹி. பெரிய ஆச்சரியத்தை உடைச்சு விட்டாடா நிறைய இருக்கு. அப்படி நாம சொல்லவே இல்லை. இல்லாதது வருதுன்னு சொல்லல, இருக்கிறது போறதுன்னு சொல்லல, இருக்கிறது இருக்கிறபடி சொல்றது. அது போல இங்க என்ன ஆகுது, அனித்தியமிதம் விஸ்வம் ஈதிருஷமேவ தத்தியம்னா எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, ரைட்டுன்னு சொல்லிட்டு போங்க. தார்க்கிகா மதங்க வேணா வரலாம், வேதத்தை ஒத்துக்கலன்னா நீ சொல்ற சமாச்சாரத்துக்கு இல்லவே இல்லைன்னு இந்த ரெண்டாம் கட்டான நீங்களா ஆரம்பிச்ச ததாகத மதஸ்து கஹா அவகாச. வேதாந்தம் சொன்னபடி போனாக்க விஸ்வமித்ராத்வ ரைட்டு, நீங்க சொல்றபடி விஸ்வசூன்யத்துவம் சொல்லிட்டு ஞான மாத்திரம் அதுவும் க்ஷணிகம்னு சொல்லிட்டு கேள, இதுக்கு இடமே கிடையாது. மேலும் தர்மிகிராக மானபாதச்ச பிராகேவ பரிகிருதா. இப்ப இந்த வேதம் மித்தியன்னு சொன்னா தர்மிகிராக பிரமாணம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது, சாஸ்திரங்கள் எல்லாம் வேண்டார், இதெல்லாம் வியாபாரிக சத்துவம்னு சொன்னதுனாலேயே நடக்கிறதுப்பா. இதுக்கு அதுக்கும் ஒண்ணு இடைஞ்சலே இல்லைங்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. இதி சிவம் பெரிய பிரகடனமா இருக்குதான், இதி போட்டு சிவம் வேற போட்டு ஆகமபாதம் ஏசப்பட்ட சமாச்சாரம் இல்லைன்னு பிடிச்சிருக்கா. விஸ்வமித்யாத்வஸ்ய ஆகமாதி ஆகமாதீனத்தினால வேதத்தை மட்டும் ஆகமான்னு வச்சுட்டு ஸ்மிருதி சூத்திரத்தை ஆதினால வாங்கிக்கணும். ஆகமாதி பாதோத்தாரா அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டிய விஷயத்த ஆரம்பிச்சு விட்டுறோம் இன்னைக்கு. என்ன